Nani. Rooney! Oh, wonderful! What a goal! In the air, Sreesanth takes it! India win! Unbelievable scenes here at the Bull Ring. Hey guys, this is Vignesh and my friend Bala. Hey Bala, and this is the Shin Pad podcast. Start பண்ணதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாலும் 1 week ஆயிடுச்சு, but still happy new year. And this is our going to be our first episode in 2023. So 2022ல நாங்க பண்ண எபிசோட்ஸ்க்கு வரவேற்பு வந்ததுக்கு கொஞ்சம் எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இருந்துச்சு. So we're really happy about it. And yeah, happy new year, Bala. What's up? What's happening? Happy new year, Vignesh. Happy new year, everyone. என்ன நிறைய நடந்துச்சு அதுக்குள்ள. ஒரு 2 வாரம் இந்த பக்கம் நம்ம வராம இருக்கிறதுக்குள்ள அப்படியே lot of things. ஆமா, அதுக்குள்ள இந்தியாவுக்கு ஒரு 3 கேப்டன் வந்துட்டாங்க. ரோஹித் Man is in very good like at last டென்ஷன் இல்லாம மேட்ச் பார்க்குற ஒரு வைப் வந்துருச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. Touch wood. But yeah, it's been like a bit of a nice என்ன சொல்றது டைம் தான் சொல்லணும். But not the 1:30 am எல்லாம் நைஸ் டைம் மட்டும் சொல்லிட்டு உட்கார்ந்து பார்க்கறதுலாம் ரொம்ப புதுமையான விஷயம். But still it's good thing. நல்ல flow of football is happening and I think good results in cricket. அந்த டெஸ்ட் மேட்ச் வின்னா இருக்கட்டும் in Bangladesh and இப்போ Sky is as usual பொளந்து கட்டுறாரு. So we thought like we would start this year with an rewind of what like one of our favorite series. I think நிறைய பேருக்கு இது ஒரு இதா can't say big turning point, but ஒரு turn point இருந்துச்சு இந்தியாவோட ஒயிட் பால் கிரிக்கெட்ல. ஏன்னா 2007 நம்ம T20 வேர்ல்ட் கப் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜெயிச்ச அப்புறம் ஒரு பெரிய ஒரு இது ஜெயிச்சது வந்து சிபி சீரிஸ், டவுன் அண்டர் காமன்வெல்த் பேங்க் சீரிஸ். பாலா, யூ ரிமெம்பர் த? வாவ், அது ஆஸ்திரேலியா ட்ரை சீரிஸ் அப்படினாலே அது ஒரு தனி மஜா, ஒரு திருவிழால. அதோட ஒரு தனி ஒரு மாசம் திருவிழா. அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பர். அது ஒரு மினி அதான் ஒரு மினி டோர்னமெண்ட் மாதிரி, மேபி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டுக்கு ஒரு சின்ன ப்ரீகர்சர் மாதிரி. ஒரு எப்பவுமே அது ஒரு ஃபன் அது கூட இருந்துட்டே இருக்கும். அண்ட் நம்ம வந்து 2000ல வந்து பாகிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலியா, 2003-4ல வந்து ஜிம்பாப்வேயோட ஆடணும். அது that was good. That was fun series. அதெல்லாம் I think அதுதான் first big memory of this try series down under. VB அப்ப விக்டோரியா பிட்டர் ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க அவங்க பியர் கம்பெனி. சோ கரெக்ட். நமக்கு அந்த சஹாரா லைக் ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமா, எல்லா தொலதலன் போட்டு வந்து நிப்பாங்க. pretty amazing. அந்த ட்ரை சீரிஸ் கான்செப்ட் லைட்டா மிஸ் பண்ணேனா பாலா. ரொம்பவே லாஸ்டா நம்ம தான் ஆடினோம்னு நினைக்கிறேன். 2012ல வந்து விராட் கோலி பயங்கரமா அடிப்பாரு. அதான் லாஸ்ட் ட்ரை சீரிஸ் ஆஸ்திரேலியால ஆடினதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அதுக்கப்புறம் பைலேட்டரல் அப்படிங்க இது பண்ணிட்டாங்க. ஆமா, அது பைலேட்டரல்ல நமக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி இப்ப சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த 2 வாரத்துல 3 கேப்டன் ஆடிட்டாங்க இந்தியாவுக்கு. சோ யாரு ஆடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம். This was good. Like everybody in the tournament everybody got their chances. Everybody ஒரு ப்ராப்பர் ஏன்னா குரூப் ஸ்டேஜே வந்து ஒரு I think each team played ஒரு 8 மேட்ச் நினைக்கிறேன். So அதுவே வந்து ஒரு பெரிய இதா இருந்துச்சு. But this tournament also started with like rainல தான் ஆரம்பிச்சிச்சு. Like India started very badly. ரெயினால தப்பிச்சோம். நெக்ஸ்ட் மேட்சுமே வந்து ரெயினால ஸ்ரீலங்கா கூட இது பண்ண முடியல. So that's my first memory of the series. And உனக்கு எது இருந்துச்சு first memory of the series? எனக்கு first memory அப்படின்னா ரோஹித் சர்மான்னு ஒருத்தர் வந்து ஆடுறாரு. லைக் வேர்ல்ட் கப்ல ஆப்வியஸா அவரை பார்த்தோம், கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு T20ல. பட் ஒரு ப்ராப்பரான எக்ஸ்போஷர் எனக்கு கிடைச்சது. எனக்கு ஜாஸ்தி ஞாபகம் இருக்கிறது ரோஹித் சர்மா தான் இந்த சீரீஸ்ல. பிகாஸ் அந்த ஆஸ்திரேலியா கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஆக்சுவலா அந்த ரெயின்ல வாஷ் அவுட் ஆன மேட்ச் தான் நினைக்கிறேன். வந்து நல்லா பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஏன்னா அது எனக்கு எப்படி நல்லா ஞாபகம் இருக்குன்னா சச்சின் வந்து ஹிட் அவுட் ஆவாரு இந்த மேட்ச்ல. யார் பால்ல எனக்கு ஞாபகம் இல்ல. ஐ கெஸ் பிரெட்லி தான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஏன்னா சச்சின் ஹிட் விக்கெட்டுங்கிறது ரொம்ப ரேரான அக்கேஷன். ஸோ அது மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருக்கு. அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் தலைவர் வருவாரு, வந்து நல்லா பிரைட்டா ஆடுவாரு. ஒரு என்ன சொல்றது 4-5 4ல அடிப்பாரு. ஸோ அப்பதான் ஓகே எனக்கு அது அந்த அந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் மெமரி அப்படின்னாலே எனக்கு ரோஹித் சர்மா தான்.
ஸ்டார்ட் ஆஃப் ரோஹித் சர்மா. ஆப்வியஸா ஹி ஹேட் பிளிப்ஸ் அண்ட் ஆல். அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தான் எஸ்டாப்ளிஷ் ஆனாரு. And also like the way finally he played a very big role. Towards the end of the series ரெண்டு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாரு. சோ ஆமா, எனக்கு என்ன மேஜர் மெமரி வந்து என்னன்னா, இந்த டெஸ்ட் சீரிஸ் நடந்து முடிஞ்ச அப்புறம் ஒரு கோவம் எல்லாத்துக்கும் ஒரு கோவம் இருந்துச்சு. லைக் ஈவன் ஆஃப்டர் த பெர்த் விக்டரி ஒரு தனி ஒரு கோவம். அண்ட் ஈவன் 4th கூட we did கொஞ்சம் பெருசா ட்ரை பண்ணிருக்கேன். ஷேவாக் வாஸ் ஹிட்டிங் ரியலி வெல், ரொம்ப இது பண்ணாரு. அண்ட் அந்த ஒரு கோவம் வந்து இட் வாஸ் கேரிங் ஃபார்வர்ட். அண்ட் ஆல்சோ அனதர் பிக் திங் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தது இஷாந்த் சர்மாவோட மேஜர் ஒரு டர்ன் அரவுண்ட் சொல்லலாம் இந்த சீரீஸ். he was also getting couple of times ரிக்கி பாண்டிங். அதே மாதிரி ரிக்கி பாண்டிங் எப்படி விராட் கோலி ஆஃப் சைட்ல இப்ப இல்ல டச் அவுட் எதுவும் சொல்லல, இப்படி தடுமாட்டு இருந்தாலும் அதே மாதிரி ரிக்கி பாண்டிங்கும் அந்த ஸ்லிப்ல அவுட் ஆற ஒரு இது இருந்துச்சு. அதான் மேஜர் மெமரியா இருந்துச்சு. பட் கமிங் பேக் டு திஸ் டோர்னமெண்ட், லைக் ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி எல்லாத்துலயும் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்துச்சு. அண்ட் தென் ஸ்ரீலங்கா கேம். அண்ட் ஐ திங்க் நடுவுல கூட இந்தியா டிட் லூஸ் டு ஸ்ரீலங்கா. ஒரு மேட்ச் தோப்போம். பட் தட் வாஸ் லைக் ஒரு டக்வர்த் லூயி மெத்தட்லயே அதுல தான் தோப்போம்னு நினைக்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பட் தென் அதுலயும் நம்ம நடுவுல சில லைக் 4வது மேட்ச்லாம் ஆஸ்திரேலியா கூட நம்ம ஜெயிப்போம். லைக் வெரி லோ ஸ்கோர்லாம் ஜெயிப்போம். அப்புறம் ஸ்ரீசாந்த் எல்லாம் இருந்தாரு, who can forget him. ஆமா, அது ஒரு பயங்கரமான வைப்ஸ் bowling attack. ஸ்ரீசாந்த், இர்ஃபான் பத்தான். ஆக்சுவலா என்ன தைரியத்துல தோனி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைனல்ஸ்க்கு அந்த 2 மேட்ச் அப்புறம் ஒரு மேட்ச் முன்னாடி வரைக்கும் வெறும் 4 bowlers மட்டும் தான் போயிருப்பாரு எல்லா மேட்சும். யுவராஜும் சேவாகும் போட்டுட்டு இருப்பாங்க மீதி. அதுவே புதுசா தான் இருந்தாங்க நீ சொன்ன மாதிரி. லைக் பிரவீன் குமார் ஆல்சோ நடுவுல வந்தாரு. ஐயோ ஆமா, பிரவீன் குமார் அவர் ஒரு பக்கம் அவர் bowling ஆக்ஷன் ஆக்சுவலா ரொம்ப ஈஸியான ஒரு ஆக்ஷன். நான் நிறைய வாட்டி ட்ரை எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா 2 பேரும் ஸ்விங் பண்ணுவார். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு லைக் வெரி ஃபியூ பாலர் டக்குன்னு ஞாபகம் வருது வந்து புவி சொல்லலாம், அதுக்கப்புறம் பிரவீன் குமார் சொல்லலாம். பட் பாவம் அதுக்கப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. சோ வயசாயிடுச்சு, அவரு ஏஜ் சர்டிபிகேட் எடுத்து பொய்யா கொடுத்துட்டாரு. யாராவது அவர் வந்து போலிங் போட்டு இருக்கிறப்போ இந்த தம்பிக்கு 30 வயசு தான் அப்படின்னு சொன்னா அவர் பாக்குறதுக்கு 50 வயசு மாதிரி இருப்பாரு. இப்போ பாகிஸ்தான்ல இஃப்திகார் அஹமத்னு ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு 32 வயசுன்னு போட்டிருக்காங்க. ஆனா அவர் ஃபேஸ பார்த்தாலே தெரியும் இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4 குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேருக்கு மெச்சூரான ஃபேஸ் இருக்கும். பட் we could know லைக் ரஷீத் கான் எப்படி என்றும் 18 இருக்காரோ அது மாதிரி பிரவீன் குமார் என்றும் 28. அதுதான் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்பீடே இருக்காது. எப்படி வந்து போறாங்கன்னே தெரியாது, அவ்வளோ இதா இருக்கும். ஏன்னா ஒரு சைடுல இஃபான் பத்தான் லைக் அகெயின் அந்த எவ்வளவு ஸ்பீட்ல நம்ம சொன்ன அந்த ஜிம்பாப்வேல இருந்து அவர் ஆடினாருன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரை சீரீஸ்ல. அவ்வளோ ஸ்பீடா போட்டு இஃபான் பத்தான் அந்த லைக் கமிங் டு 2008 எவ்வளவு ஸ்லோவா இது பண்றது, ரொம்ப ஸ்லோவாயிட்டாரு. அதுவே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான். he was again like he had a pretty decent series. but அந்த சீரீஸ் மெயினா ஸ்ரீசாந்தோட என்ன சொல்றது ப்ராப்பர் இது அண்ட் இவங்க லேட் burst of Munaf Patel and Praveen Kumar, which I guess carried on till like அந்த World Cup cycle வரைக்குமே. Praveen Kumar obviously World Cupல இதால, but Munaf Patel, ஸ்ரீசாந்த் இவங்கெல்லாம் அப்படியே they went on till the World Cup. ஹர்பஜன் சிங், பியூஷ் சாவ்லா இந்த ஒரு கோர் அப்படியே கேரி போயிட்டாங்க. சொல்றேன் இது ஒரு பிக் டர்னிங் பாயிண்ட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம 2007ல ஜெயிச்சுட்டு அகைன் 2007ல வந்து இங்க ஒரு ஓடிஎஸ்ல 7 மேட்ச் ஓடிஎஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நியூ ஸ்போர்ட்ஸ்க்கு அந்த நான் கேபிள் கரண்ட சண்டை போட்டு அந்த சேனல் வாங்குறதுக்குள்ளே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சுடா. ஐயோ மறக்கவே முடியாது. நியூ ஸ்போர்ட்ஸ் வரவும் வராது. அது சொல்லக்கூடாது, பட் பி மாதிரி இருக்கும் பிரசன்டேஷன் எல்லாம். சரியா எல்லாமே கேவலமா இருக்கும். நிம்பஸ் ஸ்போர்ட் பிரசன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டமா ஒரு ப்ளூ கலர் ஸ்கோர் கார்டு ஒன்று வரும். and talking about score card, இந்த இதுல வந்து ஒரு செம கோர் ஐ திங்க் அப்பதான் அந்த ஸ்டார் கிரிக்கெட் வந்து born ஆச்சு. ஆமா, அது அப்புறம் ஐ திங்க் they were showing test in star cricket and ODI in இது நினைக்கிறேன் Sports 2. ஆமா, லைக் அந்த பிரவுன் கலர் பாட்டம் அந்த பெரிய அது நல்லா இருந்துச்சு பார்க்க, செம்மையா இருந்துச்சு. And also in a way அந்த 2007 நம்ம சொல்லியிருந்த அந்த ஃபியூச்சரா ஒடிஏ சீரிஸ் இல்ல அதுல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கங்குலி டிராவிட் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஐ கேன் ரிமெம்பர் கங்குலி. I'm not sure டிராவிட் இருந்தாரான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து ஐ திங்க் இந்த இதுல வந்து
like we saw a lot of youngsters coming in, like Rohit Sharma இருக்கட்டும், உத்தப்பா இருக்கட்டும். உத்தப்பா also was playing part in this. Then யுவராஜ், தோனி நம்ம பேசினது, கம்பீர் வந்து made a very big contribution. He ended up as the highest run getter, almost ஒரு close to 500 ரன் 450 ரன் என்னமோ அடிச்சாரு. 200 அடிச்சிருப்பார்ல கம்பீர் இந்த சீரிஸ்ல. ஆமா 200 அடிச்சாரு, கரெக்ட் 200 அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து சொல்ல வேண்டாம், சச்சின் அது வரைக்கும் கொஞ்சம் இதா இருந்துச்சு. பட் இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல்ல சச்சின் வந்து அப்படியே ஜேம்ஸ் ரோப் அப்படியே தொட்டு விட்டுட்டு ஒரு ஓடுவாருக்கு, அப்படியே பஞ்ச் போனார் ரவி சாஸ்திரி, அந்த கமத்தியார் கமத்த மேன் அப்படின்னு சொல்லுவார். அது ஆக்சுவலா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல்ல சச்சின் பிரெட்லி ஓவர்ல பேக் டு பேக் வரிசையா 3-4 அடிப்பாரு. 3-4 அடிப்பாரு. ஐயோ, டோனி கிரெக்கோட கமெண்ட்ரியும் அது தனி. சச்சினால மட்டும்தான் அதெல்லாம் முடியும். அது நல்லா இருந்துச்சு. லைக் we saw அந்த பிக்சரே நல்லா இருந்துச்சு. நம்ம எப்படி நம்ம ஆஸ்திரேலியன் கிரவுண்ட் வந்து எவ்வளவு அழகா இருக்கும் சொல்லுவாங்க. பட் ஐரணி அது அந்த டைம்ல வந்து சிட்டி கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சு. பட் அந்த அழுக்குல வந்து ஏதோ ஒரு போர்க்களத்துல வந்து கம்பீரும் சச்சினும் அடிக்கிற மாதிரி ஒரு அமேசிங்கான டாக்கிங் அபவுட் அந்த ஃபார்மேட் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ 8 மேட்ச் ஆடியும் ஒரு டீம் 3 ஃபைனல் வச்சு நல்ல ஐடியா, ஒரு நல்ல ஐடியா. அண்ட் நீ அழுக்கா இருக்குன்னு சொன்னதான் ஞாபகம் வருது. கம்பீர் பாரு, கம்பீர் வந்து ஒரு சப்ஸ்டான்சியலான ஒரு நாக் அடிக்கிறாருனாலே அவர் வேர்த்து கொட்டி கீழே எல்லாம் மண்ணாகி எல்லாம் நீ சொன்ன 2011 வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், அந்த நியூசிலாந்துல விழுந்து அந்த காத்துல அடிப்பாரு, பால் எங்க ஸ்விங் ஆகும், பயங்கரம். பட் அது கம்பீர் பீக் கம்பீர். அது அந்த 2007 to 11 வந்து கம்பீர் அசைச்சிக்கவே முடியல அந்த ஒரு 4 வருஷம். ஆமா, எல்லா ஃபார்மேட்லயும் டி20லயும் கலக்கிட்டு இருந்தாரு அவர். ஆமா, பயங்கரமா ஆடிட்டு இருந்தாரு. பட் அது ஒரு மஜாவான சீரீஸ். ஆனா சொல்ற மாதிரி அண்ட் அதுக்கு முன்னாடி 2003-04 நடந்தப்போ we saw like lot of 300+ scores. like இந்தியாவே 2 வாட்டி 300 மேல அடிச்சாங்க. பட் இந்த சீரீஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 300 கிட்டே போகும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்தியா ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ முன்னாடி உத்தப்பா அடிப்பான், நோ பால் நோ பால் போடுவான், ஞாபகம் இருக்கு. தான் போவான், நோ பால் சொல்லிட்டே இருப்பான். அதுலதான் கம்பீர் அடிச்சாரு அந்த பெரிய ஒரு 1-1 சம்திங் அடிச்சாரு. அதுக்கப்புறம் உத்தப்பா ட்ரை பண்ணுவாரு, பட் ஜெயிச்சிருக்கலாம். பட் we fell really short அந்த மேட்ச். ரொம்ப என்ன சொல்றது, எண்ட்ல வந்து அது மிஸ் பண்ணிடுவோம். பட் அது நம்மளுக்கு ஸ்ரீலங்கன் பிரதர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் நம்மளோட 2 மேட்ச் சொதப்பிட்டாங்கனால நம்ம கொஞ்சம் ஈஸியா போயிடுச்சு. ஈஸியா இருந்துச்சு. actually that's very true. and இதுல இந்த ஃபார்மட்ல ஏதோ போனஸ் பாயிண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அது சரியா தெரியல, பட் there was bonus point, I remember. எவ்வளவு ரன்ஸ் டிஃபரன்ஸ்லயோ நோ ஜெயிச்சா போனஸ் பாயிண்ட், இவ்வளவு விக்கெட்ஸ்ல ஜெயிச்சா அண்ட் இவ்வளவு ஓவர்ஸ்குள்ள சம்திங் அது அழகா வச்சிருந்தாங்க அந்த ஒரு ஃபார்மேட்டே. அண்ட் ஆஸ்திரேலியா bowling அட்டாக்குமே பாரு, பிரெட்லி, நேத்தன் பிராக்கன், மிச்சல் ஜான்சன். வேற நேதன் பிரகங்கரோட ஐ மீன் எங்க போனாலும் தெரியல, ரியலி தெரியல. ஒரு ஸ்டைலிஷ் பேர், அந்த ஒரு ஏர் பேண்ட் கட்டிட்டு ராஜர் ஃபெடரர் மாதிரி இருந்தாரு இல்ல, அதுல ரியலி லைக் அப்ப பாக்கும்போது என்னடா இதுலயும் ஒரு ராஜர் ஃபெடரரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓடும் போதே முடி பறந்து வரும், லைக் இம்ரான் கான் மாதிரி இருக்கும் பாக்கும்போது. பட் இட்ஸ் ஆக்ஷன் ஆல்சோ வில் பி வெரி நைஸ். ஸ்லோவா தான் இருக்கும், லைக் ஆல்மோஸ்ட் லைக் நிஃபான் பத்தான் ஸ்பீட்ல தான் வரும். பட் ஒரு தனியா தெரிவார். அண்ட் கில்கிறிஸ்ட் வேற வந்து ஸ்டம்ப் கிட்டே நின்னுப்பாரு பிராக்கன் போடுறப்போ. அந்த பால் ஸ்விங் ஆயிட்டே இருக்கும், பட் கிரீஸ் விட்டு வெளியே வர முடியாது ஸ்விங்கை நெகேட் பண்ண, பிகாஸ் இவர் பின்னாடி இருப்பாரு. ஆனா அவர்தான் இது வந்து நிறைய விக்கெட் எடுத்தாரு இந்த டோர்னமெண்ட்ல. ஆமா, அவர் அந்த டைம்ல அந்த ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்ட் கப் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பிராக்கன் ஒரு பெரிய கேட்டலிஸ்ட். கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஆமா, அதுமே பிரெட்லியும் வேற லெவல்ல ஆடிட்டு இருந்தாரு இந்த டோர்னமெண்ட். Their jersey also was very good. First time on the baggy green jersey was green very or jersey. அது ஒரு yellow னு இருந்தோம், பட் இது ஒரு தனி ஒரு இதா செட்டா உங்களுக்கு அமைஞ்சிருச்சு, அழகா தெரியும். தெரியும். அண்ட் சொன்ன மாதிரி இஷாந்த் சர்மா ஆல்சோ பவுலி 3வது இடத்துல வந்தார் அவரு. பட் let's talk about the finals bala. like அந்த as usual ஒரு இது வந்துகிட்டே இருக்கும், சச்சின் இந்த இடத்துல அடிக்கல, இந்த இதுல அடிக்கலன்னு சொல்லிட்டு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல்ல ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் நம்ம நல்லா பவுலிங் பண்ணோம், அது ஒத்துக்கணும். லைக் 239 we restricted them. I think all பெரிய விஷயம்.
அந்த அந்த இதுல ஐ திங்க் ஹர்பஜன் ஒரு சம வெறியில இருந்தாரு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ஃபைனல்ல செமையா கண்டெயின் பண்ணாரு. சூப்பரா போடுவாரு. ஆமா, லைக் கடைசில பிரெட்லி தான் வந்து சுத்துவார்ல. பிரெட்லி அந்த பிராட் ஹாகும் வந்து சுத்தி கொஞ்சம் அடிச்சு கொடுப்பாங்க. அவங்க தான் கொஞ்சம் ஏத்தி கொடுப்பாங்க ஆக்சுவலி. அந்த டைம்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்தாங்கடா. லைக் ஒன்ஸ் அந்த மைக்கேல் கிளார்க் அசி போயிட்டாங்க வச்சுக்கோங்க, சைமன்ஸ், ஓப்ஸ், ஆக், லீ, ஜான்சன் கூட சுத்துவான். எல்லாரும் அடிக்கிற மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே அடிப்பாங்க. ஆமா, நமக்கா இங்க 4 விக்கெட் போனாலே அவ்வளவுதான். அது வரைக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது, இஃபான் பத்தான் வரைக்கும் கொஞ்சம் இது இருந்துச்சு ஆக்சுவலி. ஈவன் பஜ்ஜி அண்ட் பிரவீன் குமார் கூட கொஞ்சம் சுத்துவாங்க. பட் நீ சொல்ற மாதிரி லைக் இஷாந்த் சர்மா, பியூஷ் சாவ்லா எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பயம் ஆரம்பிச்சிடும். ஆமா, ஏன்னா நமக்கு வந்து சச்சின், கம்பீர், அப்புறம் யுவராஜ் தோனி தான் அந்த டைம்ல. ஆள் கிடையாது. பாதி தான் சேவாக் ஆடினார், அதுக்கப்புறம் சேவாக் இருக்க மாட்டாரு வேற. ஆமா, இதுல உத்தப்பா ஓபனிங் பண்ணாரு. உத்தப்பாவும் சச்சினும் ஓபன் பண்ணாரு. ஆமா, அந்த மெயின் திங் வந்து இந்த என்ன சொல்ல, ஆல்மோஸ்ட் ஒரு 87-3 வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபைனல்ல. அதுக்கப்புறம் நடந்த அந்த பார்ட்னர்ஷிப் தான் ரோஹித் சர்மா. அது அன்ரியல். அது வேற சச்சின் கைட் பண்ணிட்டே இருப்பாரு ஒவ்வொரு நோடல சொல்லி 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 சம. அது என்ன, அந்த ஈவன் ரோஹித் சர்மா அவுட் ஆகாதே செம டிஸ்டர்ப், அப்படியே உட்கார்ந்துருவாரு நினைக்கிறேன். போல்ட் ஆவாரு ஜேம்ஸ் ஹோப்ஸ் அவர்தான். ஆமா, அதுக்கப்புறம் உட்கார்ந்து செமையா இருக்கும். சச்சின் தட்டி கொடுத்து அனுப்பி விடுவாரு, பரவாயில்ல இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் செம ஒரு நல்ல மூளை யூஸ் பண்ண இன்னிங்ஸ் மாதிரி சொல்லி, லைக் லிட்டில் பிளேயிங் வெரி ஸ்லோவா தான் ஆடிட்டு இருந்தார். ரொம்ப பவுண்டரிஸ் எல்லாம் அடிக்காம வாஸ் பிளேயிங் இஸ் வே. அண்ட் அதுக்கப்புறம் the finisher came and அடிச்சு கொடுத்து முடிச்சிட்டாரு. That's another. அது சச்சின் மாஸ்டர் கிளாஸ். லைக் ஆக்சுவலா அந்த ஒரு வருஷத்துலயே நிறைய அந்த டைம்ல அதுக்கப்புறம் இங்கிலாந்து கூட ஒரு 380 சேஸ் பண்றப்போ சச்சின் அகைன் ஒரு மாஸ்டர்ஃபுல்லான 100 அடிச்சு கொடுப்பாரு. ஸோ இட்ஸ் லைக் அது அந்த டைம்ல he kind of peaked. ஏன்னா அதே சீரீஸ்லயே தான் சிட்னில 100 அடிப்பாரு, அடிலேட்ல பயங்கரமா ஒரு நாக்கு வரும். கரெக்ட். அது காட் வாட் இட் இஸ், எஸ்பெஷலி ஓடிஎல் அடிக்காம இருந்தாரு. சோ சொன்ன மாதிரி அந்த பிரஷர் வந்து இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் ஒன் கம்ஃபர்டபிளி தான் சொல்லணும். பட் பிளேயர்ஸ் ஹேட் டு அப்ளை themselves. அதுதான் ஒரு, ஏன்னா அது ஆஸ்திரேலியா ஒரு ஹோஸ்டைலான கிரவுட், ஏற்கனவே நம்ம பயங்கர கான்ட்ரோவர்சி. அண்ட் யூ ஆர் ரைட். ஆக்சுவலி அந்த மேட்ச் சிட்னில நடந்துச்சு, அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல் சிட்னில நடந்தது. சோ ரொம்ப லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஃபிட்டிங்கான ஒரு இது மாதிரி இருந்தது. அண்ட் நமக்கு ரொம்பவே என்ன சொல்றது, திணறி தான் பேட் பண்ணும். சச்சின் மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயா பேட் பண்ணாரு. பட் சச்சின் சாம அது வந்து அந்த ஷார்ஜால இருந்த சாண்ட்ஸ்டார்ம், டெசர்ட் ஸ்டார்ம் இன்னிங்ஸ்க்கு அடுத்து அதே மாதிரியே ஒரு பேரலா இது. பட் என்ன சொல்றது, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா வேற. ஸோ கைண்ட் ஆஃப் பிரெட்லி வேற லெவல் போட்டனா சான்ஸ் இல்லடா. அந்த ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் ஹிஸ் இதா இருந்தா கூட ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி வாஸ் டூயிங் இட். அது எப்படினே 150 கிளிக்ஸ்ல ஹி வாஸ் bowling. அதெல்லாம் ஈஸிலி பவுலிங். 9 ஓவர்ல 33 ரன் தான் கொடுத்திருக்காரு அந்த ஃபைனல் கேம். நினைச்சு பாரு ஹவ் ஹி வாஸ் கோயிங். அது கிரேசி. அண்ட் பிரெட்லி எனக்கு அந்த ஸ்பீட்ல போடுற பிரெட்லியே கவர் டிரைவ், ஸ்ட்ரைட் டிரைவ், கவர் டிரைவ்னு ஆடினா இருப்பாரு நம்மால. ஐயோ, தட் வாஸ் பிரிட்டி அமேசிங். அண்ட் அதே தான் செகண்ட் இதுக்குமே கேரி பண்ணாங்க. ஐ திங்க் செகண்ட் வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் ஐ திங்க் பிரிஸ்பேன்ல நடந்துச்சு. ஆமா, ஜேம்ஸ் ஹோப்ஸ் ஐயோ கடைசில உயிரெல்லாம் வாங்குற அளவுக்கு கொண்டு போய் ஐயோ அவர் ஒருத்தர் தான் பயன்படுத்தினாரா, சீரியஸா சொல்றேன். தட் வாஸ் அகைன் இதுல லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அகைன் சச்சின் ஆல்மோஸ்ட் அந்த இது 9 ரன். ஐயோ ஆமா, அது அந்த டைம்ல அந்த இங்கிலாந்து சீரீஸ்ல இதே மாதிரி தான் நிறைய ஒரு 200 மிஸ் பண்ணுவாரு. ஏகப்பட்ட 100s. இந்த வாட்டி லைக் அது எப்பவுமே சச்சின் அவுட் ஆகுது யாருக்கிட்டன்னு பார்த்தா அந்த தத்தி மைக்கேல் கிளார்க் கிட்டே தான் இருக்கும். ஒரு வாட்டி ஆத்திரமா வரும் எனக்கு. யோ ஆக்சுவலி ஒரு க்ரூஷியலான கண்டிஷன்ல, ஏன்னா இது எனக்கு என்னன்னே தோணல. ஜஸ்ட் மேபி நான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணானு தெரியல. சச்சின் ஒன் செட் ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட்டான பவுலர் நீ யார் ஃபேஸ் பண்ணா ஆன்சி குரோனேன்னு சொல்லுவார்ல. I'm just thinking அவர் அவுட் ஆடுற பவுலர்ஸ் ஒரு அன்கன்வென்ஷனல் ஒரு நாட் தட் கிரேட் பவுலர்ஸா இருக்கும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொன்ன மைக்கேல் கிளார்க்கா இருக்கட்டும், இல்ல ஒரு பால் காலிங் விட்டுக்கிட்டு அவுட் ஆகும், இல்ல ஜேம்ஸ் ஹோப்ஸ், இந்த ஸ்டுவர்ட் கிளார்க் நீ சொன்னது. இன்னொரு இது வந்து அந்த ஹைதராபாத்ல ஆல்மோஸ்ட் 175 எடுத்துட்டு யார் கூட கிளின்ட் மெக்கேயோட அவுட் ஆனது. அது என்னன்னு தெரியல. he was getting out all this lesser known or ஒரு unknown இது வந்து அவுட் ஆயிட்டு இருப்பாரு அவரு. சோ இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் சச்சின் அது என்னன்னு தெரியல. ஜஸ்ட் ரேண்டமா தோணுச்சு. லைக்
டாப் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தா லைக் ப்ராப்பர் டாப் பவுலர்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு சச்சினை டாமினேட் பண்ண ஒன் அண்ட் ஒன்லி டாப் பவுலர்னா எனக்கு தெரிஞ்சு கிளென் மெக்ரா மட்டும்தான். வேற ஜேம்ஸ் ஆண்டர்சன் சொல்லலாமா? To an extent, he was getting a lot of towards the end of his career, Sachin's career, maybe James Anderson and the last two series la, but again Sachin still scored a lot of runs in the two series la, so kind of sort of evened out. But yeah, சச்சினோட லாஸ்ட் ஒரு 2 yearsல he wasn't that great. அதனால அப்போ ஜேம்ஸ் ஆண்டர்சன் கைண்ட் ஆஃப் டாமினேட்டடும். பட் எனக்கு தெரிஞ்சு கிளென் மெக்ராவை தவிர வேற யாரும் சச்சினை அவ்வளோ தூரம் டெஸ்ட் பண்ணதே இல்லை. ஸோ எனக்கு அதனாலதான் அது ஒரு மாதிரி சம்டைம்ஸ் என்ன சொல்றது, கான்சென்ட்ரேஷன் லேப்ஸா இல்லை கொஞ்சம் அப்படி ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்றாரா இல்லை அவருன்னு நினைச்சிட்டு இந்த பார்ட் டைமர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டுறாங்களா புரியவே புரியாது. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் மைக்கேல் கிளார்க் கிட்ட அவுட் ஆறப்பெல்லாம் ஆத்திரமா வரும். ஸோ ஒருத்தர் அவுட் ஆவார். who's that இந்தியால டெஸ்ட் சீரிஸ்ல ஜேசன் கரேஜாவா சரியா? ஜேசன் கரேஜா. ஆமா ஆமா, அவரே சம்பந்தம் இல்லாம அவுட் ஆவார். ஓகே அதெல்லாம் ஓகே சச்சின் என்னையா நான் இவ்வளவு ஆடிட்டு இவ்வளவு ரன் அடிச்சு கடைசியில இவங்க அவுட் ஆறீங்க. பட் தெரியல, மேபி நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு என்ன சொல்ல, நாட் டேக்கிங் கிரெடிட் அவே ஃப்ரம் தி பவுலர்ஸ், அவங்க கண்டிப்பா எஃபோர்ட் இது பண்ணுவாங்க, எஃபோர்ட் கூட போட்டுருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அனாயிங்கா இருக்கும். பட் அதுல நிறைய நிப்பி 30s அண்ட் அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. யாருமே ஒரு பெரிய ஸ்டார்ட் கிடைச்சு பெரிய இதே புஷ் பண்ணிருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி யுவராஜும் தோனியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அகைன் இல்ல சாரி, யுவராஜ் முன்னாடி அவுட் ஆயிடுவாரு. பட் அவங்க ரெண்டு பேரும் நல்ல ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. பட் அந்த பிகினிங் அந்த இதுல வந்து உத்தப்பாவும் சச்சினோட பார்ட்னர்ஷிப் ஆல்சோ வாஸ் வெரி க்ரூஷியல். 94 ரன்ஸ் எடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் 20 ஓவர்ஸ்ல 94 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. சோ அது ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி எல்லாருமே கம்பீர் நாட் மச் ரன்ஸ் பட் ஒரு 15 எடுத்தாரு. அப்புறம் நீ சொன்ன மாதிரி யுவராஜ் அண்ட் தோனி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல இது பண்ணாங்க. அவ்வளவுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைக் we couldn't bag more. பட் என்ன பிரச்சனைனா மெயினா நேத்தன் பிராக்கன் தான் பிரச்சனை. மிடில் ஓவர்ஸ்லயும் சரி ஓப்பனிங்லயும் சரி லைக் அவர் வந்து ஆல் ஃபேஸ் பவுலரா இருந்திருக்கு. என்ன ஒரு 2009ல இன்ஜூர் ஆகாம இருந்ததுனால 2011 வேர்ல்ட் கப் ஆடி இருப்பாரு. இன்னும் பெரிய அந்த இந்தியன் பிச்சஸ்ல அவரோட பெரிய தலைவலியா இருந்திருக்கும். இன்னும் கரெக்ட் செமையா சூட்டா இருப்பாரு. பட் ஐ திங்க் அந்த பிரிஸ்பேன் பிச்சுக்கு ஐ திங்க் இட் வாஸ் ரியலி குட் இது. பட் ஒண்ணு பயந்தா நம்ம சொன்ன மாதிரி அவங்களோட டெப்த் இன் பேட்டிங் தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. டில் மிச்சல் ஜான்சன் வந்து இதா இருந்துச்சு. அண்ட் எனக்கு இன்னொரு பயங்கர மெமரி ஆஃப் த செகண்ட் ஃபைனல், எஸ்பெஷலி வந்து ஹர்பஜன் கெட்டிங் ஏடன் அண்ட் as well as சைமன்ஸ். செம்ம ஒரு கோவத்துல ஹேடன் ரன் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐ மீன் he was part of this, correct. ஹேடன் வந்து ரன் அவுட் பண்ணுவாரு. அண்ட் சைமன்ஸ் அந்த LBW எடுத்துட்டு அப்படி, ஏன்னா சைமன்ஸ் நல்லா வேற ஆடிட்டு இருப்பாரு. சோ அவர் அவுட் ஆக்கிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாரு நம்மால அவரு. அப்புறம் எல்லாமே ஒரு அதுக்கப்புறம் ஒரு பயங்கர எனர்ஜி வந்துரும். பட் அப்புறம் என்ன சொன்ன மாதிரி ஓப்ஸ் அண்ட் அசியோட பார்ட்னர்ஷிப் தான் பயங்கரம் ஒரு பயம் இது வந்துச்சு கடைசி வரை. இது அப்புறம் இதா இருந்தாரு. பட் ஐ திங்க் இது ஃபைனல் ஓவர் வரை போச்சுல, கரெக்ட். ஐ திங்க் we went till லாஸ்ட் இது வரை போச்சு. சோ லாஸ்ட்ல வந்து இஃபான் பத்தான் இது வந்து பியூஷ் சாவ்லா அப்படியே இது பண்ணுவாரு, அப்படியே ரோல் ஆகும் கையில ஃபுல்லா பால் ரோட. அதுக்கப்புறம் ஐயோ அது எப்படியோ உருண்டு பேரண்டு பிடிச்சிருவாரு. ஹோப்ஸ் வந்து அவர் அடிக்கிற அடியில அந்த 10 ரன் அடிச்சிருவாங்களோங்கிற அளவுக்கு பயம் வந்துரும். பட் சமாவும் வந்து நம்ம உருண்டு பேரண்டு, ஏன்னா 10 from 3 இருந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவாரு. பட் அதுதான் பியூஷ் சாவ்லாவும் வேற அப்போ ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருப்பாரு, வந்து பவுலிங் பண்ணிட்டு இருப்பாரு, சிரிப்பா இருக்கும் அது ஒரு மாதிரி. பட் அந்த மேட்ச் தான் ஐ கெஸ் இட் கைண்ட் ஆஃப் அனௌன்ஸ்ட் ஹூ பிரவீன் குமார் வாஸ் டு தி வேர்ல்ட். ஏன்னா ப்ராப்பரா ஒரு he kind of செமையா போட்டாரு அந்த மேட்ச்ல. மேன் ஆஃப் தி மேட்ச் கடைசி இதுல அவர்தான். ஹர்பஜன் வந்து அப்படி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாரு. தோனி அங்கேயும் சட்டையை கட்டிட்டு அப்படி வந்து ட்ரோஃபி எடுத்துட்டாரு. ஒரு டிஃபரண்டான பெண்ட் பண்ண ட்ரோஃபி மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஷேப்பே ஒரு மாதிரியா இருக்கும். எனக்கு இன்னும் இருக்கு, நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ல வந்து 2 போஸ்டர் வந்தது. ஒன்னு தோனி வந்து இந்த கப் வச்சிட்டு இருக்கிறது, இன்னொன்னு வந்து டீமோட அப்படி இருக்கிறது. நான் 2யும் வாங்கி ஒட்டி வச்சிருந்தேன். பிளஸ் 2007 வேர்ல்ட் கப்போட அந்த வின்லயும் அதே மாதிரி 2 போஸ்டர் வந்தது ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ல. சோ அது சாமா அது ஒரு மாதிரி அதே ஒரு மாசமா போச்சு அந்த டோர்னமெண்ட். அது ஒரு திருவிழா மாதிரி போச்சு. ஏன்னா டெஸ்ட் சீரிஸ் ஒரு மாசம் மேல நடந்துட்டு, இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு இந்தியா அங்கேயே இருந்து ஒரு
டூர் ஆடிட்டு அது ஒரு மாதிரி ஜாலி அந்த டைம்ல. அது 4 வருஷத்துக்கு ஒரு ஒரு பண்டிகை மாதிரி, லீப் இயர் மாதிரி அது வந்துட்டே இருக்கும். அதுல இந்தியா நீ யோசிச்சு பார்த்தனா டோர்னமெண்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியால வந்து நிறைய ஆக்சுவலி நல்லா பண்ணிருக்கு. லைக் ரைட் ஃப்ரம் த சாம்பியன்ஷிப் ரவி சாஸ்திரி இது பண்ணா இருக்கட்டும், இல்ல என்ன சொல்றது, ஈவன் இந்த ரீசெண்டான T20 அதுக்கு முன்னாடி இருந்த வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும். சோ சம்திங் டவுன் கொஞ்சம் இந்தியா ட்ரை பண்ணிருக்காங்க. அது ஒரு மோர் லைக் நம்மளோட என்ன சொல்றது, மோஸ்ட் ஆஃப் them were like batting tracks. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ்ல தான் கொஞ்சம் லோ ஸ்கோர்ஸா இருக்கும். பட் லோ ஸ்கோர்ஸ் இல்லனா லைக் whenever we have won கொஞ்சம் பேட்டிங்க்கு சூட் ஆற மாதிரி தான் இருந்திருக்கு பிச்சஸ்ல இந்த சீரீஸை தவிர மத்த எல்லா டைமும். ஸோ மேபி லாஸ்ட் 2 டெஸ்ட் சீரீஸ் அப்படி இல்லை, பட் we still won because என்ன சொல்றது, ஒரு சீரீஸ்ல வந்து ஆப்வியஸா அவங்க கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க, இன்னொரு சீரீஸ்ல நம்ம வீக்கா இருந்தும் ஜெயிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஜெயிச்சு வந்த அப்புறம் திருப்பியும் கொண்டாடுவாங்க. ஒரு இதே வைப்பாங்க, பெரிய திருவிழாவே வைப்பாங்க. லைக் 2007ல ஆன மாதிரி இந்த ஓபன் பஸ், ஐ டோன்ட் திங்க் சோ ஓபன் பஸ் மாதிரி இல்ல, பட் ஒரு ஃபெலிசிட்டேஷன் மாதிரி வச்சாங்க, ப்ராப்பரா வச்சாங்க. எனக்கு நாள் ஞாபகம் இருக்கு, ஏர்போர்ட்ல இருந்து எல்லாம் இறங்கி வரப்போ வந்து அப்படி செலிப்ரேட் பண்ணி அது ரொம்ப மாதிரி தனி. இத எல்லாரும் அங்கங்க பிரிஞ்சுட்டாங்கல்ல, ஒரு ஏன்னா பாதி பேர் மும்பை பாதி பேர் டெல்லி, செமையா இருந்தது. அது ஒரு தனி ஃபீல் அந்த டைம்ல. ஏன்னா நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிச்சது ஒண்ணு, பட் இது ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியாக்கு எகென்ஸ்டா அது இந்த மாதிரி ஒரு ட்ரை சீரீஸ் ஜெயிக்கிறதுங்கிறது நம்ம ஜெனரேஷனுக்கு அது ஒரு, ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஓடிஎஸ்ல பீட்டே பண்ண முடியல நம்மளால. ஆட் கேம் 2 எங்கேயாவது இந்த பண்ணுவோம் ஒழிஞ்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் அவ்வளவு பெருமையா இருக்கும். சோ அந்த சீரீஸ் ஜெயிச்சப்ப நாளா குதிச்சிட்டு இருந்தேன். எனக்கு அந்த சீயிங் தி பிக்சர்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் ஜெர்சி, அது என்ன தெரியல ரியலி, அதுவும் ரிக்கி பாண்டிங் அந்த ஜெர்சி செமையா சூட் ஆகுதுடா, சான்ஸே இல்ல. அவர் ஆள் கரெக்டா ஸ்லிம்மா இருப்பாரா, சோ கரெக்டா இதாகும். பட் அண்ட் யூ ரிமெம்பர் இன்னொரு டோர்னமெண்ட், ஒரு மெமரி நான் சொல்றேன். ஐ விஷ் யூ டோன்ட் பிக்சர் இட். ஒரு ஸ்ட்ரீக் இன்சிடென்ட் நடக்கும், ஒருத்தர் ஓடி வருவார் நேக்கடா, சைமன் வந்து அப்படி இடிப்பாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா? பின்னாடி யாரோ சிரிச்சிட்டு இருப்பாங்க, யாரோ தினேஷ் கார்த்திக் லாஃபிங் பிஹைண்ட், சரியா ஞாபகம் உத்தப்பா தினேஷ் கார்த்திக் தான் ஏதோ பேசிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன சொல்றது, அவரை துரத்தி விடுவாரு, ஒரே ஒரு ஷோல்டர் தான்டா, செம்ம பட்ஜ் அப்படியே விழுந்துருவாரு. ஆக்சுவலி ஐயோ சான்ஸே இல்ல. இந்த லாஸ்ட் ஃபைனல்ல தான் பண்ணுவாருல்ல. ஆமா ஆமா, அதுதான் பின்னாடி சிரிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அது இன்னும் நல்ல ஞாபகம். பேசிட்டு இருப்பாங்க. அதான் இந்த என்ன சொல்றது, இந்த ஃபார்மேட் வந்து அடிக்கடி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். லைக் ரெகுலரா இல்லாட்டாலும் ஒரு ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்தா it would be fine, because நிறைய டீம்ஸ் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற க்ரௌடரான கேலண்டர்ல இப்படி கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் 2 சீரீஸா வைக்கிறது ஒன்லயே கொஞ்சம் சேவ் ஆகும். ஆமா, அந்த பைலேட்டரலுமே கொஞ்சம் கடுப்பாகுது. So they can bring in different tournaments like how இந்தியா ஆஸ்திரேலியா ஜிம்பாப்வே ஒரு லெசர் நோன் டீமுக்கு ஒரு பெரிய சான்ஸ். they have to play each team ஒரு 4 times இருக்கட்டும் வச்சுக்கோங்க. 4 times கூட ஜாஸ்தியா இருந்தா மேபி 3 times வச்சுக்கலாம். 2 times வச்சுக்கோங்க. சோ 2 times வச்சீங்கன்னா இன்னுமே ஷார்ட்டா இருக்கும். 7 matches தான் டோட்டலாவே இருக்கும். சோ சீக்கிரம் முடிஞ்சிரும். that would be nice actually. சின்ன டீம்ஸ்க்கும் ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி இருக்கும் கண்டிப்பா. ஒவ்வொரு டீமும் 4 மேட்ச் ஆடுவாங்க. சோ எப்படி பார்த்தாலும் ஒரு பைலேட்டரல் சீரிஸ் ஆடுற அளவுக்கு வந்துரும். அண்ட் 2 டீம்ஸ் வந்து ஃபைனல் ஆடிடுவாங்க அப்படி. அண்ட் 7 மேட்சஸ் இருக்கிறப்போ 2 weeks இருந்தா போதும், அழகா முடிச்சிடலாம். பட் இட் வாஸ் நைஸ் வைப்ஸ் நினைக்கிறேன். சோ அதுதான் இந்த எபிசோட்ல 2023ல இருந்து கொஞ்சம் பின்னாடி தாண்டி 2008 பத்தி பேசணும். மேபி ஜஸ்ட் வாண்டட் ஒரு இந்த மாதிரி ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா, ஒரு ரிவைண்ட் சீரிஸ் மாதிரி அபவுட் ஃபேவரட் இன்சிடென்ட்டா இருக்கட்டும், ஒரு மெமரி ஆஃப் கிரிக்கெட் சீரிஸ் ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட் ஆர் எனிதிங் ஃபார் மேட்டர் ஆர் ஈவன் அ மூவி. So yeah, that's all we wanted to start off with. நிறைய எபிசோட்ஸ் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். Hopefully we release it and ஒரு நல்ல ட்ராக்ஷன் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். Keep supporting us and yeah, thanks. That's it, Bala. Yeah, thanks guys. Bye.